பலவிதமான நோயை சரி செய்யக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை பன்மடங்கு கூட்டக்கூடிய ஒரு பொருளை நம்ம யாருக்குமே பிடிக்காது. அதை நம்ம பெரும்பாலும் சாப்பிட்றதே கிடையாது. அப்படி ஒரு பொருளை வச்சு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏதோ ஒரு விதத்தில் இந்த பொருளை நம்ம உணவாக எடுக்கணும். இதில் எவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பழுத்து போய் வீணாகி தூக்கி போடக்கூடிய பாவக்காய் வச்சு எப்படி ஒரு சூப்பரான ரெசிபி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபியாகவும் இருக்கும் அப்படின்றதையும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஏன்னா பாவக்காயே சாப்பிடாத என் குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிட ஆரம்பித்தாங்க. இதில் இருக்கக்கூடிய விதைகளை நீக்கிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அல்லது உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரியான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவுண்டாக வேணா கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. பாவக்காயை சேர்த்ததுக்கப்புறமா மிதமான தீயில வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு நிதானமாக வேகும். அதே நேரத்தில் நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பி ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நுரையெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து லைட்டாக கிறிஸ்பி ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி திருப்பி போட்டு எல்லா பக்கமும் நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வெளியில் எடுக்கணும். கொஞ்சம் நேரம் நல்லா டைம் கொடுத்து வேக விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நிறம் மாறி லைட்டாக கிறிஸ்பி ஆன மாதிரி வரும். நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வெளியில் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு சைடுமே வந்துருச்சு. நல்ல நிறம் மாறி நல்லா கிறிஸ்பியாகவே இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கிருச்சு. இந்த மாதிரி வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா இந்த பாவக்காயில் கசப்பு தெரிய ஆரம்பிச்சிடும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மீதம் இருக்கக்கூடியதை அடுத்த பேட்சாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாவக்காய் சாப்பிட்றதுனால உடம்புக்கு நிறைய விதமான நன்மைகள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் வாரத்துக்கு ஒரு முறையாவது சாப்பிடுங்க. பாவக்காய் சாப்பிட்றதுனால சுகர் கண்ட்ரோலாக இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதயம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட எந்த கோளாறும் வராமல் இருக்கும். அதே மாதிரி புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியதாகவும் அதிகப்படியான உடல் எடையை குறைக்கக்கூடியதாகவும் இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொடியை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு குட்டி பவுலில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம பொரிச்சு வச்சிருக்க பாவக்காயில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இது எல்லா விதமான சாதத்தோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கசப்பே தெரியாது. ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாவக்காய் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுனால சுவாச கோளாறுகள் எதுவும் வராமல் இருக்கும். அதே மாதிரியே கல்லீரல் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். அப்படியே உங்களுக்கு இருந்தால் கூட சரியாக போயிடும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடியதாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் எந்த விதமான நோய் தாக்கத்துக்கும் ஆளாகாமல் நம்மளை நாம் பாதுகாத்துக்க முடியும். அதுக்கு நம்ம இந்த அறுசுவையில் ஒரு சுவையான இந்த கசப்பு சுவையை கண்டிப்பாக நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறதுனால மட்டும்தான் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பன்மடங்கு கூட்ட முடியும். குழந்தைங்களாம் சரியாக சாப்பிட மாட்டாங்க, வயிற்றுல பூச்சி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் இந்த மாதிரி பாவக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுனால வயிறு சம்மந்தப்பட்ட எந்த கோளாறும் வராமல் இருக்கும். அதே மாதிரி வயிற்று பூச்சிகள் எல்லாமே வெளியேறிடும். நான் இன்னைக்கு பழுத்து தூக்கி போடக்கூடிய அந்த பாவக்காயில் செஞ்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பாவக்காய் வாங்கி கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். என் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்டாங்க. எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். சாம்பார் சாதம், தயிர் சாதம், எல்லா விதமான கலவை சாதத்தோடுமே சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பாவக்காய் யாரும் வேண்டான்னு ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.